அரசியல் காரணத்திற்காக சீமான் கள் விவகாரத்தை கையில் எடுத்து உள்ளார் என புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாஞ்சோலை தொழிலாளர்களின் குடும்பங்களை அப்பகுதியிலேயே குடியமர்த்த வேண்டும் என தொடர்ந்த வழக்கு 21ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அப்பகுதியில் குடிநீர், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தமிழ்நாடு அரசு நிறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசே மதுபான கடைகளை நடத்துவதால் கிராமங்களில் இளைஞர்கள், பெரியவர்கள் என 60% பேர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மாஞ்சோலை பகுதியில் அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் அவர்கள் நிறுத்தி வைத்திருப்பது இது எந்த விதத்தில் நியாயம்? அந்த தொழிலாளர்களே சென்னை யூனிவர்சிட்டி மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு 21ஆம் தேதி நீதிமன்ற விசாரணைக்கு வர இருக்கிறது. டாஸ்மாக் கடைகளை நடத்துகிறது. இதனுடைய விளைவாக என்னன்னா, மிகப்பெரிய அளவுக்கு கிராமங்கள் தோறும் இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவருமே இப்போ 100க்கு 60% பேர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்கார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. மது எவ்வளவுங்கிறது அளவே கிடையாது. மிக குறைந்த அளவு ஒரு நாள் சாப்பிட்டால் கூட பாதிப்பு உண்டாக்குங்கிறது தான் இப்போ மதுவிலக்கே அமல்படுத்தினாலும் கள் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. அது பானம், அது பால் என்று தவறாக மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை துவக்கி, அதனால் புதிய தமிழக கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது, கணிசமான வெற்றிகளை பெறுவது என்ற நோக்கத்தோடு மட்டுமே நாங்கள்